ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம ஃப்ளவர்ஸு, எலிஃபேண்ட்ஸு நிறைய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபிங்கர்ஸில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நாள் நம்ம பேசிக் கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இது எல்லா டிசைன்ஸுமே வந்து போடுவோம். ஸோ இப்போ ஃபிங்கர்ஸும் அப்படி தான் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ஒரு கோன் நெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த கேப்பை வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக அடைச்சிருக்கோம், அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் உள்ளே போகலாம். ஸோ மெஹந்தி கிளாஸில் யாரா ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 50 ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக மேலே காமிக்கும். உங்களுக்கு பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே? ஸோ இப்போ கிளாஸ் உள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் நார்மலாக இப்போ நெயில்ஸோடையும் இருக்குது, நெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதே தான் வந்து ரெண்டுத்துக்குமே ஃபாலோ பண்ணி போட போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ நெயில்ஸ் வச்சதுக்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ நெயில்ஸ் இருக்குது, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இவங்க நெயில்ஸ் மாதிரி இதில் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க இப்போ நம்ம கிளாஸ் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து நெயில்ஸோடு இருக்குது, ஸோ நெயில் இல்லாமையும் இருக்குது. நம்ம எப்படினாலுமே வச்சு போட்டு. ஸோ மெஹந்திக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபிலிட்டி தான். ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் நீங்களும் உங்களோட மெஹந்தி போட வருவாங்க இல்லையா, கிளைண்ட்டும் எப்படி உட்காருறீங்க அப்படின்றது தான். ஸோ பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக வாட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து மெஹந்தி வந்து போட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்ட லைனே வந்து எடுத்துப்போம். ஸோ லைனு ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைனு, மேலே ஒரு லைனு, ஸோ கீழே ஹம்ஸு கொடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரில்லு. ஸோ ஸ்ப்ரில்லை சுற்றி ஹம்ஸு. நெக்ஸ்ட்டு லென்த்தாக ஒரு கோடு, அதை விட சின்னதாக ஒரு கோடு, டாட் வச்சு வைன்ஸ். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நான் வந்து நிறைய ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் சூப்பராக இருக்கும், பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் லைனாக போட்டு வரேன். ஸோ பாருங்கள். நீங்கள் லைன்ஸு, ஸ்ப்ரில்லு, ஹம்ஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டாவே இதை வச்சே நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து போட முடியும். இப்போ இதை சுற்றி டாட் வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக, ஒரு 4 டாட்ஸ் வச்சுட்டு இப்போ அதிலிருந்து ஸோ நம்ம ஒரு 5 டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கம் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாமே டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபிங்கர்ஸ்க்கெலாம் போட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி போடணும் அவசியம் கிடையாது. நம்ம இது வரையும் உங்களுக்கு நெயில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ நீட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து உங்களுக்கு வரவே கூடாது. ஸோ இந்த கோன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு இதுவாகுது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டு நம்ம ஹார்ட் ஷேப் போடுவோம் இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு போட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் போகிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எல்லா டிசைன்ஸுமே பார்க்க அழகாக இருக்கும் ஃபிங்கர்ஸில் போட்டிங்க அப்படின்னா. நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே டிசைனாக போட்டாலும் ஓகே. இல்லை சில பேர் வந்து நீட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அரபிக்லாம் போடும்போது லென்த்தாக நீட்டாக கொண்டு போயிட்டு இங்கே வரையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு டிசைன் வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரே டிசைன் போட்டாலும் சரி, கிளைண்ட்டுக்கு போகிறப்ப கிளைண்ட்டோட விஷயம் பொறுத்து நீங்கள் டிசைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுமே மெஹந்தி வந்து போட்டுக்கலாம். அவ்வளோ ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே வந்து ஈஸியாகவே வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரையும் நைல்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்ப்ரில் போடுறேன். இவ்வளோ வைன்ஸ் போட்டேன், இப்போ ஹம்ஸ் போட்டேன். இப்போ ஸ்ப்ரில்லு போட்டுட்டு நீங்களே யூனிக்காகவும் டிசைன் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒரு டிசைன்ஸை பார்த்தும் கிளைண்ட் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்தும் நீங்களுமே வந்து போடலாம். ஓகேவா? திருப்பியும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். திருப்பியும் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு
திருப்பியும் வைன்ஸ் போடுறேன். ஸோ ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே கீழேயே வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ கிராஸாகவும் நீங்கள் போடலாம், நேராக தான் போடணுன்ற இது கிடையாது. மேலேயும் வந்து ஆம்ஸ் வந்து போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கேருந்து இங்கேக்கு கிராஸாக ஒரு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஸு. இப்போது இங்கேருந்து நம்ம டாட் வைக்கலாம். ஸோ நடுவில் இருக்க டாட் மட்டும் கொஞ்சம் பெருசாக வைக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக்கா. அந்த ஜிக்ஸாக் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்ப்ரில் வந்து போட்டிங்க அப்படின்னா இங்கே குட்டியாக வந்து டாட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் போட போட தான் உங்களுக்கு டிசைன்ஸ்க்கான ஐடியாஸ் வரும். ஃப்ளவர் போட்டு சாரி ஸ்ப்ரில் போட்டு ஹம்ஸு குட்டி குட்டியாக. ஸோ இப்போ இந்த பக்கம் போட்டிங்க, இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் போடணும். ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு அப்படின்னா இப்போ லைன் வந்து இப்படி போட்டிங்க இல்லை, இந்த பக்கம் போட்டிங்க இல்லையா, இப்போ லைன் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேருந்தே நீங்கள் வேறு ஒரு இங்கே ஒரு டிசைன் போட்டு இதுலேருந்தே டாட் வச்சு